எங்கள் வீட்டில் ஒரு சில ரூல்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களுமே இந்த ரூலை உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்ம புதுசாக வீட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதோட பழசை தூக்கி போடுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாப் பண்ணுறது, ப்ரூம் ஸ்டிக், இதெல்லாம் வந்து புதுசாக நான் வாங்குகிறேன் அப்படின்னா பழசை வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிவிடுவேன். எதுக்கு அப்படின்னா பழசை வந்து நல்லா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் புதுசு வந்து வாங்குவோம். பிகாஸ் நம்ம ரெண்டுமே வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளேஸ் வந்து தனியாக நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாருக்குமே, ஒரு பொருள் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்த இடத்துலையே வைக்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா நான் சொல்லுவேன். என்னோடய வீட்டில் வச்சு பார்த்தா சார்ஜர், கிச்சனில் வந்து எடுக்கிற ஐட்டம், ஒரு உப்பு பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சுகர் பாட்டிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்டோ, இப்போ என் பேரண்ட்ஸ்லாம் என் வீட்டில் இருக்காங்க, இப்போ என் அம்மாவோ குக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு பொருள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ளேஸில் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. எல்லாருக்குமே வீட்டில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைமுமே சேவ் ஆகும். அது எவ்வளோ சின்ன பொருளாக இருந்தாலுமே சரி, பெரிய பொருளை விட சின்ன சின்ன திங்ஸ் தான் ரொம்பவே வந்து இந்த ரூல் ஃபாலோ பண்ணுறதால ஈஸியாக இருக்கும். ஒரு பின்னாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சீப்பாக இருக்கட்டும், எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரூல் பார்க்கலாம். இந்த ரூலுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரூல் தான். அடிக்கடி ஒரு சின்ன சின்ன டீக்ளட்டரிங் வந்து பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ என்னோடய வீட்டில் டைனிங் டேபிளில் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கவர்ஸு, தேவையில்லாத வந்து குப்பை, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் அது வீணாக போயிட்டு அப்படின்னா அதை வந்து டீக்ளட்டர் பண்ணுறது. எப்போவாது திறந்து மாதம் மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோன்னா டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஃப்ரிட்ஜ், அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலும் சில காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும். அதை வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு யூஸ்க்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். டீப் க்ளீனிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ரூல் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஒரு வீட்லேயுமே, எல்லார் வீட்லேயுமே வந்து ஒரு சேலரி ரேஞ்சில் பட்ஜெட் வந்து போட்டு வச்சுருப்போம். மந்த்லி பட்ஜெட் வந்து போட்டுப்போம். கிராசரிஸ்க்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், வாட் எவர் போட்டிருப்போம். அதை வந்து செலவுக்கு மேலே நம்ம அதிகப்படுத்திக்க கூடாது. நம்ம வந்து செலவுக்கு உள்ளே வச்சுக்கிட்டா கூட நமக்கு மந்த் எண்டில் சேவ் ஆகும். செலவுக்கு மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே நெருக்கடியாக இருக்கும் மந்த் எண்டில். ஸோ செலவுகளை கரெக்டாக பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ், இப்போ வந்து மாதத்துக்கு 4 வாரம் இருக்கும். 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் வந்து அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் என்னோடய வீட்டுக்கு வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய திங்ஸ் வந்து நான் வாங்குவேன். ஒரு பொருள் வந்து அழகாக இருக்குதுன்னு பார்த்து வாங்காதீங்க. அது நமக்கு தேவையா? இது வந்து நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து அழுத்து போயிருக்கும் என்ன சொன்னதையே சொல்கிறேன் அப்படின்னு. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலாக வந்து வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு அந்த தாட் இருக்குன்னா உங்களோட வீட்டில் உங்களோட பசங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களுக்குமே இதை சொல்லி புரிய வைங்க. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அழகாக இருக்குதுன்னு பார்த்து ஒரு பொருள் வாங்காதீங்க. அது நம்ம வீட்டுக்கு அவசியமாக அந்த பொருள் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஸ்பேஸ் இருக்கா மெயினாக அதையுமே பார்த்து வைங்க. நிறைய வாங்கி வச்சிங்கன்னா வீடு வந்து என்ன தான் க்ளீன் பண்ணாலும் பார்க்குறதுக்கு வந்து கிளட்டராக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த ரூல் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போது ரூம்லேருந்து கிச்சனுக்கு போகிறீங்க, இல்லை கிச்சன்லேருந்து ஹாலுக்கு போகிறீங்க அப்படின்னா லைட் இருக்குது, ஃபேன் இருக்குன்னா அதை வந்து மறக்காமல் ஆஃப் பண்ணிவிட்டு போங்க. கண்டிப்பாக இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு சில பேர் வந்து மறந்துடுவோம். நம்மளோட பசங்களாக இருக்கட்டும், அவங்களாம் மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதில் டீச் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அவங்களுக்குமே இது வந்து நல்ல ஒரு ஹேபிட்டாக இருக்கும். கரண்ட் பில் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அப்படியே லைட் வந்து போட்டே தான் இருக்கும். பட் கரண்ட் பில் வந்து அதிகமாக வருது அப்படின்ட்டு யோசிப்பாங்க. தப்பு வந்து நம்ம மேலே தான் இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து அமௌண்ட்டுமே நல்லா சேவ் ஆகும். அது ஒரு நல்ல ஹேபிட்மே கூட. இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கே வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங்க்கு போகிறோன்னா இப்போல்லாம் வந்து லிஸ்ட்டு போட்டு எழுதிடுவேன். வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய ஓன் சட்மி இருக்கும் இல்லையா, அதில் வந்து போட்டு வச்சுப்பேன். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதிப்பேன். எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எழுதி வச்சு அதை மட்டும்தான் இப்போல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணுறது. பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர்லாம் போகிறேன் அப்படின்னா நான் எனக்கு என்ன வேணுமோ அது இல்லாமல் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருவேன். இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்போம். சில பேர் வந்து மாறியிருப்பாங்க, சில பேர் இப்போ வரைக்குமே அதிலே தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஹேபிட்டை வந்து மாற்றிக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை யூஸே பண்ண மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். இது கண்டிப்பாக இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு வந்து டீக்ளட்டரிங், மினிமலிசம் இதெல்லாம் பற்றி வந்து எதுவுமே தெரியாது, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து டீக்ளட்டரிங், மினிமலிசம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபாலோ பண்ணுறதுலாம் எனக்கு நிறைய வந்து டைம் சேவ் ஆகுது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய ரொட்டீன் எல்லாமே. என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஈஸியாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.